சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஹைடவுட் லீடர் சொன்ன விருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து பேண்டிட்ஸ்லாம் குடிச்சுக்கிட்டும், கதை பேசிக்கிட்டும், ஆர்ம் ரெஸ்லிங்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து மார்லுக் வந்து ஆர்ம் ரெஸ்லிங்ல ஒருத்தன தோற்கடிச்சிடுறான். அந்த தோத்த ஒருத்தன் வந்து நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணேன். அப்படி இருந்தாலும் கூட என்னால இத தாங்க முடியல அப்படின்னு சொல்றான் அந்த பாடி பில்டரு. அதுக்கு வந்து பின்னாடி இருந்தவங்கள ஒருத்தனும், "டேய் முன்னாடி உன்னோட ஸ்ட்ரென்த்த பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு?" அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் மத்த பேர் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குன்னூன் அடிமைகள் வந்து காட்டு குதிரை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது உண்மைதான் போலயே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மார்லுக் திரும்பவும் வின் பண்ணிட்டான். நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் சரி அப்படின்னா அடுத்து நான் வரேன் அப்படின்னு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணா நம்பர் 2வும் அதுக்கப்புறம் நாங்க அந்த பிளாக் டேத்தர் வச்ச கூட்டத்தையே மொத்தமா அழிச்சிட்டு ஃபைனலா தான் அந்த செகண்ட் ட்ரைலயே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு இருந்தவங்களும் வாவ் இது எங்களால நம்பவே முடியல. மேன்சாங்ஜாவோட ஹிடன் கேவ் ஆஃப் த ஆல் திங் அந்த குகை வந்து நம்ம மலைக்குள்ளேயே இருந்ததுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை விட ஆச்சரியம் என்னன்னா நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்களே அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் 2வும் அட அட இருங்க நான் இன்னும் எல்லாம் சொல்லி முடிக்கலையே. அதுக்கப்புறம் த ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சிமாகன் வந்து அந்த மேன்சாங்ஜாவோட ஃபார்மேஷனையே உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு அவரு. இதை கேட்ட அங்க இருந்தவங்களும் அப்படின்னா நீ அந்த மேன்சாங்ஜாவோட ஃபார்மேஷனையும் ப்ரோக் பண்ணிட்டியா? அந்த கதை உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதனால ஒரு கட்டிங் போட்டு அதை திரும்ப கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிமாகன் அதாவது நம்பர் 2க்கு ஒரு கட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிமாகனும் ஓ மை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்பர் 1 இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஹீரோவும் காங்கும் தனியா கொஞ்சம் சடை கழிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவனை என்னால் சுத்தமா புரிஞ்சிக்க முடியல. அதை நான் அலட்சியப்படுத்தாம அவன் மேல இன்னும் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இவன் என்ன அந்த மாதிரி உத்து பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் காங்கம் சரக்கு அடிச்சுட்டு இது ரொம்ப அருமையா இருக்கு. நான் இந்த ஹைடவுட்ல பலமுறை சரக்கு அடிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி கிக்கு ஏறினதே இல்லை. ஒருவேளை என்னோட யங்கர் பிரதர் வந்து என் கூட இருக்கிறதுனால இப்படி இருக்கு போல அப்படின்னு காங்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் காங்கம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏன்னா என்னோட யங்கர் பிரதரான நீயும் உன் கூட வந்த உன்னோட ஜூனியர்ஸ் அவங்களும் உங்களோட உயிரை அபாயத்துல போட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அதுக்கான சின்ன ரிவார்டு தான் இது. அதனால இந்த பார்ட்டியை நீ முழுசா என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். அதுக்கு காங்கம் ஆனா உன் கூட வந்த அந்த 2 பேர் வந்து அவங்களோட உண்மையான முகத்தை வெளிப்படுத்தல அப்படின்றது வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் பயங்கரமா சிரிச்சுட்டு அப்படின்னா நான் தான் தேவையில்லாத கவலைப்பட்டுட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஹைடவுட் லீடர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஹைடவுட் லீடர் சொல்லி கூப்பிடாத. என்ன வந்து ஹியூம் நிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த ஓல்டு மேனோட ஏஜ் வந்து என்ன ஆகுது என்ன ஹியூம் நிம்னு கூட சொல்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே காங்க என்ன சொல்றாருன்னா என்ன வந்து ஹியூம் நிம்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம ஹீரோவும் சரி ஹியூம் நிம் நீ அந்த ஹெவலி ஃபேவர் பேங்க் போக போறியா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு நம்ம காங்கோ ஆமா. நான் அட்லீஸ்ட் அங்க ஒரு தடவையாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அது நம்ம ஹீரோவும் டோனாம் காங்க்கு அவங்க ஃபாதரோட லெட்டர்ல இருக்க உள்ளடக்கத்தை பத்தி தெரிஞ்ச அப்புறம் அவன் போயிட்டு அந்த ஹெவலி ஃபேவர் பேங்கை விசிட் பண்றது அப்படின்றது வந்து முக்கியமானதா தான் மாறும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முரீம் வேல்டே பரபரப்பா சத்தமா மாறப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காங்க என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறது வந்து அபத்தமானதா தேவையில்லாத கேள்வியா கூட இருக்கலாம். அது என்னன்னா இங்கர் பிரதர் நீ உன்னோட கமிஷன்ல ஃபெயில் ஆயிட்டதா சொல்றது வந்து சரியா அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை பத்தி நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கு காங்கம் ஒன்றும் சொல்ல முடியாம ஒன்று நினைக்கிறாரு. அது என்னன்னா என்னோட இங்கர் பிரதர் வந்து இந்த கமிஷன்ல தோத்துட்டான் அப்படின்ற நியூஸ் மட்டும் வெளியே போச்சுன்னா மக்கள் எல்லாருமே என்னுடைய யங்கர் பிரதர் வந்து பேராசை காரணமாக தான் இந்த கொஸ்ட்டை தேர்ந்தெடுத்தான். அதாவது இந்த கமிஷனை சூஸ் பண்ணான் அப்படின்னு எல்லாராலையும் சிரிக்கப்படுவான். ஆனால் பேண்டிட் யூனியனில் இருக்க கிரேட் ஹைடவுட் லீடர்ஸில் நானும் ஒருத்தன். என்னோட ஹைடவுட்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் இவங்க நுழைச்சிட்டாங்க, அதாவது இவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் வெளியே போச்சுன்னா அது என்ன மட்டும் பாதிக்காமல் ஒட்டுமொத்த பேண்டிட் யூனியனையே மொத்தமாக சேர்த்து பாதிக்கும். இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு தான் என்னோட யங்கர் பிரதர் வந்து இந்த முடிவை ஃபைனலாக எடுத்திருக்கான் போல அப்படின்னு காங்க மனசில் நினைக்கிறாரு. அப்படியே வெளியே உண்மையாகவே ட்ரூலி என்னோட யங்கர் பிரதர் உன்னோட டீப் கன்சன்ட்ரேஷனுக்கு என்னோட நன்றியையும் என்னோட மரியாதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹியூம் நிம் நீங்க இதெல்லாம் நன்றி சொல்ல வேணாம், இது வந்து என்னோட கடமை மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் என்னோட யங்கர் பிரதர் வந்து அவனை பத்தி கவலைப்படாம என்னை பத்தி கவலைப்பட்டிருக்கான். அதுக்காக ஓல்டர் பிரதர் நான் வந்து பதில் செய்யலைன்னா நான் இன்னும் ஓல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு காங்க வந்து அவரோட காலை தூக்கி தரையில வச்சு அவரோட ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்றாரு. இதை பார்த்து அங்க இருந்த நம்ம ஆளுங்களுக்கும் சரி பேண்டிட்ஸுக்கும் சரி சமாஷாக்கு. அதுக்கப்புறம்
மை பிரதர்ஸ், என்னோட யங்கர் பிரதர் வந்து காசை பொருட்படுத்தாம பணத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம மரியாதையை காப்பாத்த அவன் அவமானப்பட முடிவு பண்ணியிருக்கான். அதனால அவன் பண்ண போற உதவிக்கு நம்ம பதில் உதவி பண்ணியாகணும். அதான் நம்மளோட சட்டம். அதை நான் ஒரு காரணமா வச்சு என்னோட யங்கர் பிரதருக்கும் இங்க இருக்க என்னோட பிரதர்ஸுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, என்னோட யங்கர் பிரதரோட கமிஷன் கிளான் வந்து என்னோட கட்டுப்பாட்டில் இருக்க எல்லா ஹைடவுட்டுக்கும் எல்லா மலைப்பகுதிக்கும் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். இதை நான் ஹைடவுட் லீடரா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதையட நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக் தான். அதுக்கப்புறம் இது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பரிசு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா பேண்டிட்ஸ், அதாவது கொலைகாரங்க எல்லாருமே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டோனாம் காங் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைடவுட் லீடர், அதாவது ஜேஜியாங், ஜியாங்ஜி, அதுக்கப்புறம் அன்ஹுய், இந்த 3 பகுதியில் இருக்க எல்லா மவுண்டன் ஹைடவுட்டுமே இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது இனிமே பிரேக்கிங் கிளானை யாரும் எந்த சோதனையும் பண்ண மாட்டாங்க. இனிமே நாங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். அதனால் ஹெவன்லி ஃபேவர் பேங்க் கிட்டேருந்து எங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றது வந்து எனக்கு நல்லா புரியுது. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹீரோட கிளான் வந்து ஒரு கமிஷன் கிளான். கமிஷன் கிளான்னா என்னென்னா, வணிகம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகிறாங்க. இந்த பொருட்கள்லாம் கமிஷன் கிளானுக்கு கொடுக்குறது யாருன்னா ஹெவன்லி ஃபேவர் பேங்க். இந்த ஹெவன்லி ஃபேவர் பேங்க் இந்த பொருட்கள்லாம் கொடுக்குறது யாருன்னா மக்கள். சிம்பிளாக கமிஷன் கிளான் அப்படின்னா என்னென்னா கொரியர் கிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கமிஷன் கிளான் வந்து சேர வேண்டிய இடத்துல அந்த பொருட்களை சேர்த்துட்டாங்கன்னா அந்த காசை வந்து ஹெவன்லி ஃபேவர் பேங்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு தருவாங்க. ஹெவன்லி ஃபேவர் பேங்க் எடுக்க வேண்டிய காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கமிஷன் கிளானுக்கு மிச்ச காசை தரும். இது மூலியமாக தான் இந்த கமிஷன் கிளான்ஸ் அதெல்லாம் இயங்குது. இப்போதான் ஹைடவுட் லீடர் காங்க வந்து உங்களுக்கு என்ன சொன்னா அப்படின்றது வந்து புரிய போகுது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகும்போது மலைப்பாதைகள் வழியாக தான் பொருட்கள் கொண்டு போய் ஆகணும். ஆனால் அங்கே தான் பேண்டிட்ஸ் கொலைகாரங்க நிற்பானுங்க. ஏன்னா இந்த பொருட்களை ஆட்டி போடுறது, தூக்குறதுக்கு. ஆனால் இனிமேல் ஹைடவுட் லீடர் காங் சொன்னதுனால எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாமல் நம்ம ஹீரோவால் வணிகம் செஞ்சுட்டே இருக்க முடியும். இந்த ஜேஜியங்களை மட்டும் இல்லாமல் மற்ற 2 இடங்கள்லையும் நம்ம ஹீரோவால் வணிகம் செய்ய முடியும். அதனால் ஹெவன்லி ஃபேவர் பேங்க் கிட்ட இருந்து கிடைக்கிற கமிஷனும் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த பேண்டிட்ஸால தான் நிறைய பேரால் நிறைய கமிஷன் கிளானால இதை தாண்டி வணிகம் செய்ய முடியல. ஆனால் நம்ம ஹீரோவால் இனிமேல் பல இடங்கள்ல, அதாவது ஹைடவுட் லீடர் காங்கோட இடங்கள்ல நம்ம ஹீரோவால் சிம்பிளாக போயிட்டு வர முடியும். அதனால் நம்ம ஹீரோட கிளானோட சில்வாக்கு வந்து இனிமேல் அதிகமாக போகுது. அதை நினச்சி நம்ம ஹீரோ வந்து சந்தோஷம் தான் படுறான். அதுக்கப்புறம் நம்மளோட காங்கோ என்ன சொல்கிறாருன்னா, நீ செஞ்ச உதவிக்கு இது கம்மி தான். ஆனால் இருந்தாலும் மை யங்கர் பிரதர், இதை உன்னோட ஓல்டர் பிரதருக்காக ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ அப்படின்னு காங்க சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இதை விட பெரிய ரிவார்டுன்னு வேற எதுவும் இல்லை. அதனால் இந்த யங்கர் பிரதர் இதை தாராளமாக அக்செப்ட் பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன். அதை கேட்ட காங்கோ சிரிச்சுட்டு, குட் குட், இப்போ வந்து நான் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் எவ்ரி ஒன் உங்களோட கிளாஸஸை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே என் கூட இருக்க என்னோட யங்கர் பிரதர், என்னோட யங்கர் பிரதரோட ஜூனியர்ஸ், என்னோட பிரதர்ஸ், நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளோடவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.